கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் காம்போசிஷன்ஸ் அண்ட் டீகம்போசிஷன். பிரித்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல். அதாவது காம்போசிஷன்னா பிரித்தல், டீகம்போசிஷன்னா ஒருங்கிணைத்தல். நோட்டேஷன்ஸ் ஃபார் அல்காரிதம். We need a notation represent algorithms. There are mainly 3 different notations for representing algorithms. நெறிமுறை குறியீட்டு முறைகள். நெறிமுறைகளை குறிப்பிட்ட சில குறியீட்டு முறைகளை தேவைப்படுகிறது. ஒரு முறையை குறிப்பிட 3 முதன்மை குறியீட்டு முறைகள் உள்ளது. அவை அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, we need a notation represent algorithms. நெறிமுறைகளை குறிப்பிட சில குறியீடு தேவைப்படுது. அந்த நெறிமுறை குறிப்பிட 3 முதன்மை குறியீடுகள் இருக்குது. ஒன்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது நிரலாக்க மொழி. இன்னொன்று போலி குறிமுறை சூடோ கோட். இன்னொன்று ஃப்ளோசார்ட் பாய்வு படம். இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்னு பாருங்கள். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அல்காரிதத்தை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு சிக்கலை தீர்க்கிறது. இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சூடோ கோட் அப்படின்னா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அப்படியே நிகரானது. சூடோ கோடும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் நிகரானது. அதே மாதிரி தான் இதுவும். அடுத்தது போலி குறிமுறை குறிப்பிடும் நெறிமுறைகளை கணிப்பில் இயக்க முடியாது. அதாவது சூடோ கோடை குறிப்பிடணும்ல, அந்த சூடோ கோடை குறிப்பிடப்போட அல்காரிதம் கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் அல்காரிதத்தை படிப்பவர் சிக்கலை தீர்க்க வழிமுறையில் புரிந்து கொள்ள இது பயன்படுகிறது. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்காரிதத்தை படிக்கிறவங்களை ப்ராப்ளத்தை தீர்க்க புரிஞ்சு கொள்கிற இது பயன்படுது அப்படிங்கிறாங்க சூடோ கோட். ஃப்ளோசார்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நெறிமுறைகளை பட வடிவில் குறிப்பிடும் ஒரு வழிமுறை ஆகும். டயக்ராமேட்டிக் நோட்டேஷன்ஸ் ரெப்ரசென்டிங் அல்காரிதம்ஸ். அதாவது அல்காரிதத்தை பட வடிவில் குறிப்பிடுறாங்க. இதை இந்த அல்காரிதம் செயல்படுத்தும் போது ஃப்ளோசார்ட், அதாவது கண்ட்ரோல் ஃப்ளோ காட்சிப்படுத்த இது பயன்படுது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இது மூணுமே இப்போ நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தோம், சூடோ கோடு பார்த்தோம், ஃப்ளோசார்ட் பார்த்தோம். அதையே கொஞ்சம் டீப்பாக கொடுத்துட்டான். அதாவது எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கான். என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நிரலாக்க மொழி, அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அல்காரிதத்தை குறிப்பிட பயன்படக்கூடிய ஒரு குறியீட்டு முறை அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு அல்காரிதத்தை கம்ப்யூட்டர் மூலிமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி அப்படிங்கிறாங்க. அந்த அல்காரிதத்தை அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் அப்படிங்கிறாங்க. அந்த என்னென்ன அப்படின்னா C++, பைத்தான் இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எக்ஸாம்பிளுக்கு, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட எக்ஸாம்பிள் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒன்று அப்படிங்கிறாங்க. சூடோ கோட் அப்படிங்கிறது மிக்சிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் கன்செப்ட்ஸ் பிளைன் இங்கிலீஷ். போலி குறிமுறை என்பது கணிப்பொறி நிரலாக்க மொழியை போன்ற கட்டமைப்பும் எளிய ஆங்கிலமும் கலந்த ஒரு குறியீட்டு முறையாகும். இந்த சூடோ கோட் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கட்டமைப்பும், அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பிளைன் இங்கிலீஷ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா சூடோ கோட் அப்படிங்கிறாங்க. ஆனால் இது ஒரு முறையானது கிடையாது. ஒரு முறையானது கிடையாது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட தொகுதி, அதாவது வேரியபிள், ஃப்ளோசார்ட் இது போன்றவையெல்லாம் சூடோ கோட் பயன்படுத்தி கொள்ளுது. ஆனால் போலி குறிமுறை சூடோ கோட் குறிப்பிட்ட அல்காரிதம் நேரடியாக கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஆனால் படிக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அதை தெரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இது பயன்படுது அப்படிங்கிறாங்க. ஃப்ளோசார்ட் அப்படின்னா பாய்வு படங்கள். அதாவது அல்காரிதம் ஃப்ளோசார்ட் அல்காரிதம் டயக்ராமேட்டிக் நோட்டேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. தி சோர்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ அல்காரிதம் யூசிங்ஸ் டயக்ராம்ஸ் விசுவல் மேனர். அதாவது விசுவல் மேனர், தெளிவான காட்சி படமாக இதை கட்டுப்படுத்துவதற்கு இது பயன்படுகிறாங்க இந்த ஃப்ளோசார்ட்டை. இந்த ஃப்ளோசார்ட் செவ்வக வடிவில் எளிய கூற்றுகளையும் வரைவடிவ, அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஃப்ளோசார்ட்டு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும், சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், டைமண்ட் ஷேப்டு பாக்ஸஸ் ரெப்ரசன்ட் கண்டிஷன்ஸ். அதாவது ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு, டைமண்ட் ஷேப்டு பாக்ஸ் கண்டிஷன்ஸ், ஏரோ கண்ட்ரோல் ஃப்ளோ டியூரிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் அல்காரிதம். அதற்கெல்லாம் பயன்பட பாருங்கள். இதுலேயே உங்களுக்கே தெரியும். இது ஸ்டேட்மெண்ட்.
இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து ஏரோ. இந்த ஏரோ எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, கண்ட்ரோல் ஃப்ளோ டியூரிங் த அல்காரிதம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த ஏரோ. இது வந்து சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிஷனுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் இருக்கும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த பக்கம் எக்ஸிக்யூட். ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும்தான். பேரலோகிராம் பாக்ஸஸ் அப்படின்னா இன்புட் அவுட்புட். இது வந்து சதுரமாக இருக்காது. ஒரு உள்ளீட்டு வெளியீடு இன்புட் அவுட்புட் வந்து நாற்கர வடிவ பெட்டியில் குறிப்பிடப்படுகிறது. கொஞ்சம் சைடில் பாருங்கள், ஒரு மாதிரியே இருக்கும், இந்த மாதிரி ஸ்லாஷ் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்பெஷல் பாக்ஸஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்டு, அதாவது ஆரம்பிக்கிறதும் முடிகிறதும் இந்த மாதிரி ஸ்பெஷல் பாக்ஸஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் மற்றும் குறியீடு சிறப்பு பெட்டிகள். இது இயக்க தொடக்கம் மற்றும் முடிவை குறிப்பிட பயன்படுகிறது. ஒன்று உள்ளே ஸ்டார்ட் ஆகி கீழே வருது, லாஸ்ட்டாக முடியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. உள்ளே வருது ஏபின்னு 2 வேரியபிள் இருக்குது. மாறி ஏபின்னா மாறி. அந்த கியூஆர் 0 அப்படின்னா கியூக்கோட மதிப்பு, ஏ அப்படிங்கிறது ஆரோட மதிப்பு. கியூவோட வேல்யூ 0, ஆரோட வேல்யூ ஏ. கண்டிஷன் செக் பண்ணுது. 0 <= B, பிக்கு ஒன்றான வேல்யூ செக் பண்ணுது. கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் இது வெளியில் வந்துடும், எக்ஸிட். ட்ரூ மறுபடியும் செக் பண்ணி திருப்பி செக் பண்ணும். ட்ரூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு கண்டிஷனில் ஃபால்ஸ் ஆகும்போது வெளியில் வந்துடும்.